ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்று நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிற வீடியோ என்னன்னு சொன்னால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் ஒன்று வச்சுருந்தோம் லாஸ்ட் மந்த். அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மகதியும் கூட்டி கொண்டு தான் போயிட்டு இருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கிட்ஸையும் கூட்டிக் கொண்டே தான் வந்திருந்தாங்க. எப்படியுமே உங்களுக்கு தெரியும், லேடிஸ்க்கு எங்களுக்கு ஜென்ட்ஸ் மாதிரி போன உடனே செட் ஆகுற மாதிரி கஷ்டம். புள்ளையோலை பார்க்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் எங்களோட புள்ளையோலையும் எடுத்துக்கொண்டு போனோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னோடய ஃப்ரெண்ட் ஆஃப்ஸா எல்லோரும் சேர்ந்து தான் போயிட்டு இருந்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டுக்கு செட் ஆகி போயிட்டு இருந்தோம். அதோடய அங்கே எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு நஸ்லியாவும் வந்திருந்தா. கால் ஃபேஸில் தான் நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம். நாளைக்கு போகிற மீட் பண்ணுறதால சரி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எங்களோட கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஒரு இடத்துக்கு செட் ஆகும்ன்றதுக்காக மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வரக்காட்டி நாங்கள் அன்றைக்கி வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோடைய சிம்பிளாக நாங்கள் பெருசாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணல. எங்களுக்கு மெயின் எங்களோட மெயின் மோட்டிவாக இன்டென்ஷனாக எல்லோரும் செட் ஆகும்ன்றது தான். நாள் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் அந்த அன்றைக்கி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து புள்ளியோல் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்தாங்க. நிறையவே பாய்ஸ் இருந்ததுன்றதால அவங்க எல்லாம் ஒரு சைடில் எதிராகி கொண்டு இருந்தாங்க, விளையாடி கொண்டு எல்லாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் எங்களோட பார்ட்டிக்கு தேவையான எங்கள் ஃபுட்ஸ் மெயின் தானே. நாங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னாலும் அதில் மெயினாக ஏதாவது புள்ளியோலை எங்களே எல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணி கொள்கிற மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். சும்மா எல்லோரும் அவங்களுக்கு ஏழுமான மாதிரி கொண்டு வந்திருந்தோம். எல்லோரும் மீட் ஆகும்ன்றது தான் மெயினாகவே வச்சுருந்தேன்றதால நாங்கள் பெருசாக அந்த பார்ட்டியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலை. ஃபோட்டோ எடுக்க போல் பசந்தாய்க்கும் என்று சொல்லி தான் என்னோடய ஃப்ரெண்ட் இந்த போர்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பாட்டும் போட்டு வச்சு நாங்கள் கொஞ்சம் ஜாலி பண்ணி கொண்டு இருந்தோம். கொஞ்சம் ஒன்றாக இருந்து பேசி கொண்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறையவே ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம். அந்த மாதிரி புள்ளியோல கொஞ்சம் என்கேஜாக வச்சு கொண்டோம். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கொண்டு போயிட்டு இருந்தோம். அதோடைய இந்த ஸ்நாக்ஸையும் நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்டு அதோடைய கொஞ்சம் பேசி எங்களோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இருந்தோம். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி கெட் டுகெதர்ஸ் பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிப்பீங்க. நீங்கள் எதை மெயினாக வச்சுப்பீங்க? நீங்கள் கமெண்ட்டில் கட்டாயம் சொல்லுங்க. நீங்கள் ஃபுட்ஸை பற்றி மெயினாக யோசிப்பீங்களா, இல்லாட்டி இப்போ எங்களை மாதிரி ஃபுட்டை ஒரு விஷயமாகவே யோசிக்காமல் எல்லோரும் செட் ஆகும்ன்றதை யோசிப்பீங்களான்னு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி பார்ட்டிஸும் இருக்குது, இல்லாமல் இல்லை. நாங்கள் ஏதாவது ரம்ஜான் பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது பெருசாக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கெட் டுகெதர்ஸ் அந்த மாதிரி வைக்கிறேன்னு சொன்னால் ஃபுட்டுக்கும் அங்கே ஒரு மெயினான இதொன்று இருக்கும். இது சும்மா நாங்கள் ஒரு சடனாக பிளான் பண்ணினேன்றதால தான் இந்த மாதிரி சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணி இருந்தோம். கால் ஃபேஸ்க்கு போவோம்னு சொல்லி போன மாதிரி இல்லை. இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஷாலும் எனக்கு ரெப் பண்ண தெரியா. எனக்கு ரெப் பண்ணாலும் செட் ஆகாது. அதோடய காற்றுக்கு என்னை கொண்டே எல்லாம் இந்த மாதிரி ஆகிட்டு அதோட ஷாலும் பறந்து கொண்டே இருந்துச்சு. சரி பரவாயில்ல, என்ன செய்யன்னு சொல்லி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்த்துட்டேன். நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அதோடு நாங்கள் புள்ளியோல எல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் திண்டுட்டு அன்றைக்கி எங்களுக்கு எதிர்பார்க்காம ஒரு சன்செட் ஒன்றும் பார்க்குற மாதிரி கிடச்சிச்சு. நல்ல வியூ ஒன்று அந்த அன்றைக்கு எங்களுக்கு அந்த சன்செட் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதோடைய சின்னவங்களுக்கு விளையாடுறதுக்கு அந்த கார்னிவல் போட்டிருந்தாங்க. அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி இந்த ஜம்பிங் பண்ணுற இதை மட்டும் எடுத்து இல்லை இன்னமுமே. அதோடைய கால் ஃபேஸ் மீட் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா
நாங்கள் அப்படியே கார்னிவலுக்கு போயிட்டு இருந்தோம் எல்லோரும் சேர்ந்து. எல்லோரும் வேண்டா அரைவாசி பேர் அங்கனைக்கு இருந்து போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் செட் ஆகி கார்னிவலுக்கும் போயிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி குடிப்போம்னு சொல்லி தான் போனோம். அதோடய அங்கேயும் போயிட்டு ஐஸ்கிரீம் எடுத்து இருந்தோம். எல்லோரும் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. நான் வந்து பர்சனலாக சொல்லணும்னா நான் இங்கே போன ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் வந்து ஜெலாட்டோ மற்றது அந்த நிறைய ஐஸ்கிரீம் ஷாப்போட பேர்கள் எனக்கு சரியாக நினைவில்லை. அந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு போயிட்டு இருக்கிறேன். கார்னிவல்லேருந்தே ஒரு ஷாப் கொண்டு இருக்குதுன்னு உண்மைக்குமே எனக்கு அந்த அன்றைக்கி தான் தெரியும். அதோடய நாங்கள் அங்கே போயிட்டு வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. என்ன ஃப்ளேவர் இருந்தாலும் எங்களோட மகதி வந்து அங்கே சாக்லேட் ஃப்ளேவர் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவார். அதோடய அவர் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து ஐஸ்கிரீம் எடுத்துக்கொண்டார். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்கூப் வந்து நான் நினைக்கிறேன் 400 சம்திங் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இருந்துச்சு. கார்ன்லேயும் கிடைக்கிது, எங்களுக்கு பவுல்லேயும் ஆர்னமெண்ட்ஸ் என்ன அந்த மாதிரியும் கிடைக்கிது. எங்களோட மகதியெல்லாம் வந்து கார்ன் எடுத்திருந்தாங்க. அவ்வளோ தான் வீடியோ எடுத்திருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய். கட்டாயம் வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்.